நான் என் காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 120 மூட்டை தான் எடுப்பேன். ஆனால் இதை விட்டதுனால 200 மூட்டை எடுத்தேன். ஐயாவுடைய தென்னையை பார்த்துட்டு வியந்தேன். இவர் சொல்கிற அதே காலகட்டத்தில் என்னுடைய தென்னையை நட்டிருந்தோம். ஆனால் அதனுடைய வளர்ச்சி இதில் பாதி தான் இருந்தது. இந்த எண்ணெயை வாங்கி போய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லாவே அதில் வளர்ச்சி தெரிஞ்சுது. எள்ளில் சாம்பல் நோய் விழுந்திருந்தது. அந்த சாம்பல் நோய்க்கும் வாங்கிட்டு போயிருந்தேன். வாங்கிட்டு போய் ஒரே டோஸ் தான் அடித்தேன். எள் அறுக்கிற வரைக்கும் சாம்பல் நோய் வரல. நானும் ஐயா சொன்ன மாதிரி யூடியூப்பில் தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அட்ரஸ் தெரியாதுன்னு சொல்லி பக்கத்தில் சொன்னாங்க. நான் ஏற்கனவே இங்கே 3 வருஷம் கோவில்பட்டியில் காமநாயகப்பட்டியில் பவர் கிரேட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் ஒரு டிரைவரை பிடிச்சி இங்கே நாங்கள் வந்தோம். வந்துட்டு நான் எப்போ மரவள்ளி தான் இருந்துச்சு. எனக்கு மரவள்ளி கிழங்குக்கு வாங்கிட்டு போனேன். எள்ளு நட்டுருந்தேன். எள்ளில் சாம்பல் நோய் விழுந்திருந்தது. அந்த சாம்பல் நோய்க்கும் வாங்கிட்டு போயிருந்தேன். வாங்கிட்டு போய் ஒரே டோஸ் தான் அடித்தேன். எள் அறுக்கிற வரைக்கும் சாம்பல் நோய் வரல. அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ மரவள்ளியில் சப்பாத்தி பூச்சி, செம்பேனு, வெள்ளை இந்த பூச்சி தொந்தரவு நிறைய இருந்துச்சு. ஐயா அது வாங்கிட்டு போய் அடித்ததில் இருந்து ஆனால் ஆவணி மாதம் வரைக்கும் வரல. ஆனால் ஆவணி மாதமும் மழை இல்லாததுனால வெயில் அதிகமாக இருந்த தாக்கத்தினால ஒரு தடவை வந்துச்சு. மறுபடியும் அதுக்கு ஒரு மருந்து அடித்தேன். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் மருந்து அடிக்கவே கிடையாது. ஐயா அது விட்டதுனால நான் என் காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 120 மூட்டை தான் எடுப்பேன். ஆனால் இதை விட்டதுனால 200 மூட்டை எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் காய்கறி பண்ணிக்கிட்டு இருக்குங்க. வெண்டங்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் ஆர்கானிக்கில் பண்ணி இயற்கை வேளாண் சந்தைன்னு சொல்லி தலைவாசல் ஒன்று, ஆத்தூர் ஒன்று, சேலம் 3 இடத்துலையும் நாங்கள் சந்தை போட்டு மக்களுக்கு நஞ்சில்லா உணவுன்னு சொல்லி இயற்கையில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி நான் இங்கே பார்த்துட்டு ஐயாவுடைய தென்னையை பார்த்துட்டு வியந்தேன். இவர் சொல்கிற அதே காலகட்டத்தில் என்னுடைய தென்னையை நட்டிருந்தோம். ஆனால் அதனுடைய வளர்ச்சி இதில் பாதி தான் இருந்தது. இந்த எண்ணெயை வாங்கி போய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லாவே அதில் வளர்ச்சி தெரிஞ்சுது. மேலும் இங்கே அந்த வாழையை பார்த்துட்டு ஐயா கிட்ட கற்றுக்கிறது வாழை ஒரு 6 ஏக்கர் சாகுபடி பண்ணி அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருந்தது. அதை ஓட்டிடலான்னு நினச்சோம். அதை ஓட்டாத திரும்ப மறுத்தாம்பில் ஐயா விட்டுருக்க மாதிரி ஒரு சில இடத்துல 2 கண்ணும் 3 கண்ணும் விட்டு திரும்ப அந்த எண்ணெயை ஊற்றணும். இப்போ நல்லாவே வளர்ச்சி நல்லா இருக்குது. மேலும் பப்பாளி ஒரு 3 ஏக்கர் நட்டிருக்கோம். அந்த பப்பாளி வளர்ச்சியே இல்லாத குன்றி இருந்தது. அந்த எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நல்லாவே வளர்ச்சி தெரிஞ்சுது. அதையும் பராமரித்து கொண்டுன்னு வந்திருக்கோம். காயும் நல்லா இருக்குது. இப்போ நான் விவசாயம் பார்க்குறது 2 வருஷமாக தான் பார்க்குறேன். எங்கள் அண்ணார் எங்கள் குடும்பத்தில் விவசாயம் இதுக்கு முன்னாடி 2000லேருந்து கிட்டத்தட்ட 26 வருஷமாக இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நஞ்சில்லாத உணவு கொடுத்து மக்கள் எல்லாரும், இந்த நாடு மாத்திரம் இல்லை எல்லா உலகமும் சேர்ந்து எல்லாரும் நஞ்சில்லாத உணவு அருந்தி நல்லபடியாக வாழ்ந்து நல்லா இருக்கணுன்றது சந்தோஷமாக வேண்டிக் கொள்கிறேன்.